குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்னன்னா சொல்யூஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா அந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை நம்ம சிஸ்டம்னு சொல்லுவோம், சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை நம்ம காஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை நான் காஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை முதல்ல வந்து ஈக்குவேஷன்ஸை மார்க் பண்ணிக்கங்க. அதாவது ஈக்குவேஷன் 1, 2, 3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் 12th இது படித்தது தான். என்னென்னா இந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏ, இந்த மேட்ரிக்ஸ் கேபிட்டல் எக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ், சரிங்களா? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத முடியும். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுற மாதிரி நீங்கள்லாம் வந்து 12th ஆல்ரெடி படிச்சு தான் வந்தீங்க. ஸோ அந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸை நான் எழுதுறேன். ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்னா அதாவது அந்த ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் கம்பைன் பண்ணி ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸாக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு ரோ 1, இது ஃபுல்லாக ரோ 2, இது ஃபுல்லாக ரோ 3. ஸோ இது வந்து ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறேன். அதாவது இந்த எலமெண்ட்டு, இந்த எலமெண்ட்டு, இந்த எலமெண்ட், இந்த 3 எலமெண்ட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், 0 பண்ண போகிறேன். ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற அந்த கோ எஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை நான் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறேன். நாம் அது மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம்னா ஒன்லி ரோ ஆப்ரேஷன் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். காலம் ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடாது. ஒன்லி ரோ ஆப்ரேஷன் அது மட்டும்தான் எடுத்துக்கணும். ரோ ஆப்ரேஷன்னா என்னன்னா இப்போ வந்து ஒரு 2 ரோவை இடம் மாற்றிக்கலாம், இல்லை 2 ரோவை கூட்டிக்கலாம் கழிச்சிக்கலாம், இல்லை ஒரு ரோவை வந்து ஒரு நம்பரால் பெருக்கி இன்னொரு ரோவோட கூட்டலாம் கழிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ரோ ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்டு, இந்த எலமெண்ட், இந்த எலமெண்ட், இந்த 3 எலமெண்ட்டையும் 0 ஆகிட்டா இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற இந்த கோ எஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் என்னவா மாறிடும், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா மாறிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சுமே இல்லை, அதனால அதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன், செகண்ட் ரோ எப்படி மாறுதுன்னா நான் ரோ 1 ஒரு 2ஆல பெருக்கி அந்த ரோ 2 நான் கழிக்கிறப்போ உங்களுக்கு இது வரும். ஏன் அப்படின்னா இந்த எலமெண்ட் 0 ஆகும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன் சார், நான் எடுத்தோன்னு நான் இந்த எலமெண்ட் நான் 0 பண்ணுறேன் சார், நான் எடுத்தோன்னு இந்த எலமெண்ட் நான் 0 பண்ணுறேன் சார், அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. அது வந்து ப்ராப்ளம் வந்து லென்த்தியாக போகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை 0 ஆக்குங்க, அடுத்து இந்த எலமெண்ட்டை 0 ஆக்குங்க, அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்டை 0 பண்ணுங்க. ஸோ இதுதான் வே, இப்படி தான் நீங்கள் 0 பண்ணிட்டு வரணும். சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த எலமெண்ட் 0 ஆக்குறது ஈஸி. எப்படின்னா மேலே இருக்கிற ரோவை 2ஆல பெருக்கி இதோட கழிக்கிறப்ப என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதே மாதிரி இதுவும் 0 ஆக்குறது ஈஸி. எப்படின்னா மேலே இருக்கிற எலமெண்ட்டை அந்த 1ங்கிற எலமெண்ட்டை 3ஆல பெருக்கி இதோட மைனஸ் பண்ணுறப்போ 0 ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ரோ 2 எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா ரோ 1 2ஆல பெருக்கி ரோ 2ஓட மைனஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த எலமெண்ட் 0 ஆகும். அதே மாதிரி ரோ 1 3ஆல பெருக்கி ரோ 3ஓட மைனஸ் பண்ணுறப்ப இந்த எலமெண்ட் 0 ஆகும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 2 எலமெண்ட்டை நான் 0 பண்ணிட்டேன். அடுத்து நான் இந்த எலமெண்ட் 0 பண்ணும். அப்ப இந்த எலமெண்ட் எப்படி 0 பண்றது? சோ அப்ப இங்க பாருங்க, இந்த ரோ 2வை ஒரு 7ஆல பெருக்குனா இங்க வந்து என்ன ஆயிடும், +7 ஆயிடும். ரோ 2வை ஒரு 7ஆல பெருக்குனா என்ன ஆயிடும், சாரி -7ஆல பெருக்குனா என்ன ஆயிடும், +7 ஆயிடும். அதோட இங்க கூட்டுறப்ப இந்த எலமெண்ட் என்ன ஆயிடும், 0 ஆயிடும். சரிங்களா? சோ அப்படிதான் நான் அந்த ரோ 3 எப்படி மாறுதுன்னா ரோ 2வை 7ஆல பெருக்கி ரோ 3ஓட மைனஸ் பண்றப்ப இந்த எலமெண்ட் 0 ஆகும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸா இந்த மாதிரி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா மாத்திட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி நான் வந்து ப்ரீவியஸாக வந்து சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம எழுதணுமோ அந்த மாதிரி இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்கிற இதை நம்ம மறுபடியும் திருப்பி ரீபேக் நம்ம எப்படி எழுதலாம், மறுபடியும் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸாக எழுதலாம். எப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணுமா, அதே மாதிரி இப்போ இதை வந்து மறுபடியும் திருப்பி ரீரைட் பண்ணுறோம், ஈக்குவேஷன்ஸாக ரீரைட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்க, 0x + 0y - 8z = -24 வரும். ஸோ இங்கே 0x 0y விட்டுலாம். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, -8z = -24 வரும். ஸோ அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு z வேல்யூ என்ன வரும், 3 வரும். அதே மாதிரி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதலாம், -y + z = 4 எழுதலாம்.
அப்போ மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 4 எழுதுறப்ப உங்களுக்கு இசட் ஆல்ரெடி தெரியும். நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஒய் வேல்யூ ஈஸியாக கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி அந்த இதை எப்படி எழுத முடியும்னா எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் இசட் ஈக்குவல் டு 3 எழுத முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து y வேல்யூ தெரியும் -1, z வேல்யூ தெரியும் 3, அது ரெண்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணா x வேல்யூ கிடைச்சிரும். சோ சொல்யூஷன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சோ அப்ப ஒரு காஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண சொன்னா எப்படி சால்வ் பண்றது? முதல்ல அந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ஸை 1 2 3 மார்க் பண்ணிக்கங்க. அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை முதல்ல மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுங்க. இந்த மேட்ரிக்ஸ் தான் A, இந்த மேட்ரிக்ஸ் தான் B. சோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதுங்க. இந்த ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அதாவது A மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா மாத்தணும். சோ இதுதான் மெத்தடாலஜி. இந்த காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்றோம்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணணும்? அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா மாத்தணும். அதாவது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா அந்த அப்பர் ட்ரையாங்கல்ல மட்டும் வேல்யூஸ் வர மாதிரி. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? இந்த 3 எலிமெண்ட்டையும் நம்ம 0 பண்ணணும். நம்ம 0 பண்றதுக்கு என்ன பண்றோம்? ஒன்லி ரோ ஆபரேஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். வேற எந்த ஆபரேஷன் எடுத்துக்கிறது இல்ல. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. சோ இதுதான் வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை நம்ம காஸ் சீடல் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது அடுத்த எக்ஸாம்பிள். சோ ரெண்டாவது ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன். சோ இங்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்கேன். சோ இப்போ நான் என்ன பண்றேன்? அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை நான் எழுதியிருக்கேன். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னா ஒன்றும் கிடையாது. அந்த ஈக்குவேஷன்ஸ் அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ட்லாம் தூக்கி ஒரு மேட்ரிக்ஸா எழுதுனா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். சரிங்களா? சரி, இப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் டயகனலி டாமினன்ட்டா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது மெயின். சரிங்களா? இப்ப இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இது எப்படி டயகனலி டாமினன்ட்னு பாக்குறது அப்படின்னா, இப்ப இதுல டயகனல் எலிமெண்ட்னா எதாவது சொல்லுவீங்க? 10, இது ஒரு டயகனல் எலிமெண்ட், இது அடுத்த டயகனல் எலிமெண்ட் -10, இது வந்து அடுத்த டயகனல் எலிமெண்ட் 10. சரிங்களா? இதெல்லாம் தான் டயகனல் எலிமெண்ட். ஓகேவா? சரி, இப்ப இந்த டயகனல் எலிமெண்ட்லாம் என்ன பண்ணுனா அந்த ரோவில் இருக்கிற மற்ற ரெண்டு எலிமெண்ட்டை டாமினேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் இந்த டயகனல் எலிமெண்ட் எடுக்கிறேன். இப்ப இந்த டயகனல் எலிமெண்ட் எந்த ரோல் இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கா? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிற மீதி இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்டை டாமினேட் பண்ணும். டாமினேட் பண்ணும்னா இந்த நெகட்டிவ் சைன்லாம் விட்டுருங்க. 5 2 கூட்டினா எவ்வளவு? 7. 7 விட 10 பெருசு. கரெக்டா? அப்ப இந்த டயகனல் எலிமெண்ட் என்ன பண்ணுது? அந்த ரோல் இருக்கிற மற்ற ரெண்டு எலிமெண்ட்டை கூட்டினாலுமே கூட பெருசா இருக்கு. அப்ப டாமினேட் பண்ணுது. அந்த மற்ற ரெண்டு எலிமெண்ட் டாமினேட் பண்ணுது. அந்த மாதிரி இந்த டயகனல் எலிமெண்ட் டாமினேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த டயகனல் எலிமெண்ட் டாமினேட் பண்ணும். இந்த டயகனல் எலிமெண்ட் டாமினேட் பண்ணும். இந்த டயகனல் எலிமெண்ட் டாமினேட் பண்ணுதா? டாமினேட் பண்ணும். எப்படின்னா அந்த நெகட்டிவ் சைன்லாம் விட்டுருங்க. 10 இந்த டயகனல் எலிமெண்ட். இது எந்த ரோல் இருக்கு? செகண்ட் ரோல் இருக்கு. அந்த செகண்ட் ரோல் இருக்கிற மற்ற ரெண்டு எலிமெண்ட்டை கூட்டுங்க. 7. 7 விட 10 பெருசு தானே? அப்ப இந்த ரோல் இருக்கிற இந்த டயகனல் எலிமெண்ட் அந்த ரோல் இருக்கிற மற்ற ரெண்டு எலிமெண்ட்டை டாமினேட் பண்ணுது. கூட்டினாலும் விட பெருசு. டே, நீ வந்து உன்னை விட நான் தாண்டா பெருசு அப்படிங்கன்னு காமிச்சிக்கிற மாதிரி. சரிங்களா? சரி, அதே மாதிரி இந்த டயகனல் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டா இந்த டயகனல் எலிமெண்ட் தேர்ட் ரோல் இருக்கு. அந்த தேர்ட் ரோல் இருக்கிற மற்ற ரெண்டு எலிமெண்ட்டையும் கூட்டுங்க. நெகட்டிவ் சைன்லாம் பார்க்காதீங்க, அப்படியே கூட்டுங்க. வேல்யூ மட்டும் எடுத்து அப்படியே கூட்டுங்க. சோ அப்போ 1 + 6 7. 7 விட 10 பெருசு. அப்ப இந்த டயகனல் எலிமெண்ட் அந்த ரோல் இருக்கிற மற்ற ரெண்டு எலிமெண்ட்டை டாமினேட் பண்ணுது. சோ அந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு டயகனல் எலிமெண்ட்டும் டாமினேட் பண்ணுது. அந்த ரோல் இருக்கிற மற்ற ரெண்டு எலிமெண்ட்டை டாமினேட் பண்ணுது. சரியா? சோ அப்ப இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் டயகனலி டாமினன்ட்டா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? சோ இந்த மாதிரி காஸ் சீடல் மெத்தட் யூஸ் பண்ணி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்றீங்கன்னா முதல்ல அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் டயகனலி டாமினன்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்க ப்ரொசீட் பண்ணணும். சோ இங்க வந்து டயகனல் டாமினன்ட்டா இருக்கு. அதனால நான் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ஸை 1 2 3 மார்க் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து x கண்டுபிடிங்க, செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து y கண்டுபிடிங்க, தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து z கண்டுபிடிங்க. சோ அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? ரைட். இப்படி கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இனிஷியல் வேல்யூ எடுத்துக்கிறேன். இங்க வந்து என்னென்ன வேரியபிள் இருக்கு? x y z இல்லையா? இதெல்லாம் தான் வேரியபிள். சரி, இப்போ நான் இங்க என்ன இனிஷியல் வேல்யூ எதுக்கு எடுத்திருக்கேன்? y-க்கும் z-க்கும் இனிஷியல் வேல்யூ என்ன எடுத்திருக்கேன்? 0ன்னு எடுத்துக்கிறேன். x-க்கு எடுக்கக்கூடாது. காஸ் சீடல் மெத்தட்ல x-க்கு நீங்க இனிஷியல் வேல்யூ அஸ்யூம் பண்ண வேண்டாம். எதுக்கு மட்டும் அஸ்யூம் பண்றீங்க? y-க்கும் z-க்கும் மட்டும் இனிஷியல் வேல்யூ 0ன்னு அஸ்யூம் பண்ணுங்க. x-க்கு 0 எதுவுமே அஸ்யூம் பண்ணாதீங்க, விட்டுருங்க. சரியா? இங்க மேல என்ன சார் பிராக்கெட்ல 0 போட்டிருக்கீங்க அப்படிலாம் கேட்டீங்கன்னா அது ஒண்ணுமே கிடையாது. அது ஜஸ்ட் இண்டிகேட் ஃபார் இனிஷியல். அது எதை இண்டிகேட் பண்ணுது? இனிஷியல் வேல்யூ y 0.
இனிஷியல் வேல்யூ இசட், இனிஷியல் வேல்யூ ஆஃப் இசட் 0 அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்காக அந்த மேல பிராக்கெட்ல 0 போட்டிருக்கேன். மற்றபடிக்கு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஐட்ரேஷனுக்குள்ள போகலாம். சரிங்களா? இப்போ இந்த ஐட்ரேஷனுக்குள்ள போறப்ப நல்லா பாருங்க, உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? கொஞ்சம் வீடியோ கரெக்டாக பாருங்க. சரி, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி நடத்திக்கலாம். இப்போ ஒய்க்கும் இசட்டுக்கும் இனிஷியல் வேல்யூ 0ன்னு அசியூம் பண்ணியாச்சா? அந்த ஒய்க்கும் இசட்டுக்கும் இனிஷியல் வேல்யூ 0ன்னு அசியூம் பண்ணீங்கல்ல, அதை கொண்டாந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 3/10 வருமா? அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 0.3ஆ? அதை தான் இங்கே போட்டிருக்கேன். புரிஞ்சுங்களா? சரி, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ தெரியும் 0.3, இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க. இசட் வேல்யூ என்ன அசியூம் பண்ணியிருக்கீங்க? 0ன்னு அசியூம் பண்ணியிருக்கீங்க. அப்போ எக்ஸ் 0.3, இசட்டுக்கு 0ன்னு போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு ஒய் கிடைச்சிரும். சரிங்களா? அதே மாதிரி இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேல்யூ வரும்? என்னென்ன வேல்யூ வேணும்? எக்ஸ் வேணும், ஒய் வேணும். இந்த எக்ஸ் வேல்யூ தெரியும் 0.3, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த ஒய்யை வந்து எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? ஏன்னா இனிஷியல் வேல்யூ ஒய் 0ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்? ஒய் வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். சார், அப்போ அந்த ஒய் வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா, இல்லை நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஒய் வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது ரீசெண்டாக ஒய் வேல்யூ கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா, அதுதான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். வேணா இங்கே பிராக்கெட் எழுதி வச்சிங்க, சப்ஸ்டியூட் ஒன்லி ரீசன்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் திருப்பி இன்னொரு டைம் சொல்கிறேன், இதில் தப்பு பண்ணிடாதீங்க. இப்போ ஒய்க்கும் இசட்டுக்கும் இனிஷியல் வேல்யூ 0ன்னு அசியூம் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒய்க்கும் இசட்டுக்கும் 0ன்னு அசியூம் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ 0.3ன்னு வரும். அதே மாதிரி ஒய் கண்டுபிடிக்கிறீங்க. ஒய் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்க? இப்போ எக்ஸ் வேல்யூ, இப்போ ஒய் வேல்யூ வேணும்னா முதல்ல உங்களுக்கு எக்ஸ் வேணும், இசட் வேணும் இல்லையா? ஆனால் இனிஷியல் வேல்யூ ஃபார் இசட் என்ன? 0ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இது 0 ஆகிடும். எக்ஸுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 0.3 கண்டுபிடிச்சோம். அந்த 0.3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஒய்க்கு வேல்யூ கிடைச்சிரும். என்ன ஒய் வேல்யூ கிடைக்குது? 0.42 கிடைக்குது. அதே மாதிரி இசட் கண்டுபிடிக்கிறப்போ உங்களுக்கு என்னென்ன வேல்யூ தேவைப்படுது? எக்ஸ் வேல்யூ தேவைப்படுது, ஒய் வேல்யூ தேவைப்படுது. சரிங்களா? ஆனால் இங்கே எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், இது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எந்த ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்? அதாவது நம்ம இனிஷியலா எடுத்துக்கிட்ட ஒய் வேல்யூ 0வை சப்ஸ்டியூட் பண்றதா, இல்ல இப்ப ரீசெண்டா ஒரு ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, இந்த 0.42ன்னு அதை சப்ஸ்டியூட் பண்றதா? சோ அப்ப நம்ம ரீசெண்டா ஒய் வேல்யூ எங்க கண்டுபிடிச்சோமோ அந்த ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம இசட் கண்டுபிடிச்சிக்கணும். பிராக்கெட்ல தெல்ல தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காஸ் சீடல் மெத்தட் யூஸ் பண்ணி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணி இந்த மாதிரி ஐட்ரேஷன் போடுறோம்னா ஒவ்வொரு ஐட்ரேஷனையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ரீசன்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிட்டு வரணும். புரிஞ்சுங்களா? அதனால ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ போட்டேன். இப்போ செகண்ட் ஐட்ரேஷன் போறேன். செகண்ட் ஐட்ரேஷன் போறப்ப அதே மாதிரி தான். இப்போ செகண்ட் ஐட்ரேஷன் போலாமா? செகண்ட் ஐட்ரேஷன் போடுறப்ப உங்களுக்கு எக்ஸுக்கு வேணும்னா உங்களுக்கு என்னென்ன வேல்யூ வேணும்? ஒய் வேல்யூ வேணும், இசட் வேல்யூ வேணுமா? நான் சொல்றது செகண்ட் ஐட்ரேஷன்ல சொல்லிட்டு இருக்கேன். இப்போ செகண்ட் ஐட்ரேஷன்ல நான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். செகண்ட் ஐட்ரேஷன்ல எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு என்னென்ன வேல்யூ தேவைப்படும்? ஒய் வேல்யூ தேவைப்படும், இசட் வேல்யூ தேவைப்படும். இப்போ நம்ம ஒய்யும் இசட்டும் நம்ம எந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணோம்? ரீசெண்டா கண்டுபிடிச்ச ஒய் இசட் வேல்யூஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ ரீசெண்டா ஒய் இசட் வேல்யூஸ் எங்க ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இந்த ரீசெண்ட் ஒய் இசட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க செகண்ட் ஐட்ரேஷன்ல எக்ஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் ஒய், அதே மாதிரி தான் இசட். அதே மாதிரி தான் இப்போ நான் எல்லா ஐட்ரேஷனும் அந்த மாதிரி ரீசெண்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் 7 ஐட்ரேஷன் வரையும் போயிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 6th ஐட்ரேஷன்ல இருக்கிற எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸ் பாருங்க, இந்த 7th ஐட்ரேஷன்ல இருக்கிற எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸ் பாருங்க. ஸோ ரெண்டு ஐட்ரேஷன்லுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டெசிமல் சேமா வந்துடும். சார் எக்ஸ் மட்டும் வருது சார், ஒய் வரல சார். ஒய் வரலனா கூட நீங்க இன்னொரு ஸ்டெப் போய் தான் ஆகணும். நான் சொல்றது இந்த எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸ் அப்படியே அடுத்த ஐட்ரேஷன்ல இருக்கிற எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸோட பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டெசிமல்னாச்சும் கரெக்டா வர மாதிரி நீங்க ஐட்ரேஷன் போட்டு தான் போகணும். சார் எக்ஸ் மட்டும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டெசிமல் சேமா வருது சார், நான் நிறுத்திட்டுமா சார் அப்படின்னு கேட்டா நிறுத்தாதீங்க. நீங்க 3 வேல்யூமே சைமல்டேனியஸா பார்க்கணும். சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் நான் ஐட்ரேஷன் போட்டிருக்கேன். அந்த ஐட்ரேஷனோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸ் லாஸ்ட்டாக நமக்கு என்ன கிடைச்சதோ அது எடுத்து எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் காஸ் சீடல் மெத்தட்ல நம்ம வந்து சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்றது. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து அதே மாதிரி தான் தேர்ட் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். எதுக்காக இது கொடுத்தனா, இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்பா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அடிக்கடிக்கு செமஸ்டர் எக்ஸாம் கேட்குற ப்ராப்ளம். சரிங்களா? சரி, அதை நான் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் காஸ் சீடல் மெத்தட்ல சால்வ் பண்றப்ப அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் டயகனலி டாமினன்ட்டான்னு நான் செக் பண்ணேன். ஆனால் டயகனலி டாமினன்ட்டா வரல.
சார் அப்போ டயகனல் டாமினண்டா வரல சார், அப்புறம் எப்படி சார் ப்ராப்ளம் கன்டினியூ பண்றது அப்படின்னா, நம்ம ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணிக்கணும், அவன் கொடுத்த ஆர்டர்ல இல்லாம நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். எப்படி டயகனலி டாமினண்டா வர மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இது ஈக்குவேஷன் 1 2 3 ஆனா இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி 1 2 3 எடுத்துக்கிட்டா டயகனலி டாமினன்ட் வரலையா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? இப்போ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இது ஈக்குவேஷன் 1 2 3 அப்படின்னு மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயகனல் டாமினன்ட் வராது. ஸோ அப்போ டயகனல் டாமினண்டா வரலினா அப்போ டயகனல் டாமினண்டா கிடைக்கிற மாதிரி நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம், இங்க பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை தூக்கி தேர்டா போட்டுக்கலாம், சரிங்களா? இந்த செகண்ட் ஈக்குவேஷனை தூக்கி ஃபர்ஸ்டா போட்டுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனை தூக்கி ஃபர்ஸ்டா போட்டுக்கணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை தூக்கி தேர்டா போட்டுக்கணும். ஸோ அப்படிதான் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி ஈக்குவேஷன்ஸை எழுதியிருக்கேன். அதைத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 2 3 மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸ் கண்டுபிடிங்க. அதே மாதிரி ஒய் இசட் இனிஷியல் வேல்யூ ஒய்க்கு இசட்டுக்கு மட்டும் 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஒய் இசட் இனிஷியல் வேல்யூஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அடுத்து ஒய் கண்டுபிடிக்கிறப்ப எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, இசட் வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதே மாதிரி இசட் கண்டுபிடிக்கிறப்ப உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ தேவைப்படும், ஒய் வேல்யூ தேவைப்படும். எக்ஸும் ஒய்யும் நம்ம எப்படி யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், எக்ஸும் ஒய்யும் நம்ம ரீசெண்டா எப்போ கண்டுபிடிச்சோமோ அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் இசட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் மட்டும் இல்ல, அதுக்கு மேல இருக்கிற எல்லா ஐட்ரேஷனுமே கூட என்ன பண்ணணும், அந்த ரீசன்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க ஐட்ரேஷனை கண்டினியூ பண்ணிட்டு வரணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டெசிமல் சேமா இருந்துச்சா ப்ராப்ளத்தை நிறுத்திடலாம். ஸோ இதுதான் காஸ் சீடல் மெத்தட்ல உங்களுக்கு சால்வ் பண்ற வீடியோ. ஸோ இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு 10 மணிக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். கொஞ்சம் படிங்க, டவுட் இருந்தா கிளாஸ்ல கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. டவுட் கேட்கறதுக்கு தயங்காதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூமா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.